டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. டாடி, நான் போகாத இடமே இல்லை. அவ்வளவு நடந்தேன், தெரு தெருவா அலைஞ்சேன், யார்கிட்ட இல்லாமோ பேசினேன். ஒரு 1000 பேருக்கு மேல பேசியிருப்பேன். ஒரு வெறி. இன்ட்ரோலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ராஜா சாப் எனும் குப்பையோட ரோஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ வணக்கங்க, வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க லைஃப்ல என்னைக்காவது ஒரு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அச்சோ ஒரு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, எதனாவது ப்ரொடக்டிவா பண்ணிருக்கலாம். சரி, ப்ரொடக்டிவா பண்ணாட்டியும் பரவாயில்ல, சும்மானாச்சும் உட்காந்தாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும்னு என்னைக்காவது யோசிச்சீங்கன்னா இந்த ராஜா சாப்பை போய் பாருங்க. இதுதான் என்னோட ஆன்லைன் ரிவ்யூ ரோஸ்ட் ட்ரோல்னு என்ன கருமன்னாலும் வச்சுங்க. நான் என் லைஃப்லயே எந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுதும் சரி போதும்பா அப்படின்னு நிறுத்தினதே கிடையாது. ஈவன் நான் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தாலும் எந்த படத்துலயும் போதும்பா அப்படின்னு பாதியிலேயே எழுந்து வந்ததும் கிடையாது. பெரிய மொக்க படமா இருந்தாலும் பொறுமையா இருந்து பாப்பேன். ஏன்னா மொக்க படம்னா அட்லீஸ்ட் அதுல ட்ரோல் கண்டென்ட்டாவது இருக்கும், அதையாச்சும் ஃபன் பண்ணி பார்க்கலாம். ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது, செகண்ட் டைம் ஜப்பான் படத்துக்கு அப்புறமா ஒரு படத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு எப்பா சாமி போதும்டா அப்படின்னு எழுந்து வந்தது இந்த படத்துல தாங்க. அது எப்படிங்க ஒரு மனிதரால் கதையும் இல்லாம கான்டென்ட்டும் இல்லாம கர்மம் அந்த படத்துல பாக்குறதுக்குன்னு எதுவுமே இல்லாம ஈவன் அந்த படத்தை ட்ரோல் பண்றதுக்கோ ரோஸ்ட் பண்றதுக்கு கூட ஒரு மயிரும் இல்லாம 3 மணி நேரம் எப்படி சாலிடா 3 மணி நேரத்துக்கு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து தர முடியுது? டேய், நான்லாம் ஆதி புருஷைய தியேட்டர்ல பார்த்துட்டு சிரிச்சிட்டு வந்தவன்டா. ஆனா பொழுது போகலையேன்னு ஓடிடில பார்த்த என்ன எழுந்து போற அளவுக்கு ஒரு காவியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களா? நல்ல வேளை நான் அதெல்லாம் தியேட்டர்ல பாக்குறேன்னு கிளம்பி போல. ஏன்னா அதை சொல்றேன்னா இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, டைரக்டர் ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா? నేను చెప్తున్నాను, సినిమా చూడండి అంతే. సినిమా చూడండి. సినిమాలో మిమ్మల్ని ఎక్కడైనా 1% డిసాటిస్ఫాక్షన్ చేసినా నా ఇంటి అడ్రస్ పెడతారండి. 1% డిసప్పాయింట్ చేసే మారుతి అంటే విల్లా నెంబర్ 17 గుర్తుపెట్టుకోండి. కొండాపూర్లో ఉంటది కొల్లా లగ్జరీ, అక్కడికి రండి. தமிழே வரலையே, புரியல. தமிழ் டப்பிங் நானே கொடுக்குறேன். நான் சொல்றேன், படம் பாருங்க, அவ்வளவுதான். படம் பாருங்க. அந்த படத்துல உங்களை எங்காவது 1% கூட திருப்தியற்றதாக உணர்த்தினால் என் வீட்டு முகவரியை சொல்கிறேன், வாருங்கள். 1% ரெபெல்ஸ் ஆனாலும் ரசிகர்கள் ஆனாலும் குடும்பத்தினர் ஆனாலும் இவரை நேசிக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் மாருதி என்று சொன்னால் வீட்டு எண் 17 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது கொண்டாபூரில் உள்ளது, கொல்லா லக்ஸூரியா. அங்கே வாருங்கள். எப்படி சார் 1% நல்லா இல்லனாலும் வீட்டுக்கு வாங்க. இந்த கான்ஃபிடென்ட்டாங்க எல்லாருக்கும் வேணும்ன்றதா. அது எப்படிப்பா கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு காவியத்தை எடுத்துட்டு இந்த 1% கதையெல்லாம் உன்னால விட முடியுது? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? நான் சொல்றேன் டைரக்டர் மாருதி, இங்க வாங்க. இந்த படத்துல பாக்குற மாதிரி 1% எதனாவது சீன் காட்டிட்டீங்கன்னா நான் யூடியூப்ல இனி வீடியோவே போடல. ஓபன் சேலஞ்ச். டேய், நீ ஆல்ரெடி மாசத்துக்கு ஒரு வீடியோ தான்டா போடுற, அதை போட்டா என்ன போடலனா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. அது எனக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்க மேட்டர். அது என்னோட குறை கூட போட்டு அதை பத்தி கேட்காத. ஒரு பீக்கான ஓப்பனிங் கொடுத்து பேன் இந்தியன் ஸ்டார்டம்ல இருக்கக்கூடிய ஹீரோ அவனோட கரியரை எப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்கு பிரபாஸ் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, நம்ம சேனல்ல பாகுபலிக்கு அப்புறமா வந்த பிரபாஸோட ஒவ்வொரு படத்துக்கும் ரோஸ்ட் போட்டிருக்கேன். அந்த ரோஸ்ட் வீடியோல சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும், பிரபாஸ் ப்ரோ அடுத்த படத்துலயாவது கம்பேக் கொடுத்துரு ப்ரோ. ஆனா நான் இந்த வீடியோல அதை சொல்ல போறதே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, அது கதை அவ்வளவுதான். அவரு மொக்க படம் கொடுத்தே பழகிட்டாரு, அதை ரோஸ்ட் பண்ணியே நாங்களும் பழகிட்டோன்ற மாதிரியே போயின்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேன் இந்தியா கல்ச்சர், அதாவது ஒரு லாங்குவேஜ்ல எடுத்த படத்தை மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜ்ல டப் பண்ணி ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணி அதுவும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லயுமே ஹிட் ஆனதுன்றது இந்த பாகுபலிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். சோ இப்பேற்பட்ட ஓப்பனிங் இந்தியால எந்த ஸ்டேட்ல கேட்டாலும் பிரபாஸ் என்ற ஒரு பேரு தெரியும். அவளை ஏன் எனக்கே இந்த பாகுபலிக்கு அப்புறமா தான் பிரபாஸ் அப்படின்ற ஒருத்தரையே தெரியும். சோ இப்பேற்பட்ட ஓப்பனிங் அப்புறமா சார் கொடுத்த படங்கள்லாம் என்ன தெரியுமா? சாகோ, ராதேஷியாம், ஆதி புருஷ், சலார், கல்கி, தோ இப்போ ராஜா சாப். நானும் இந்த மனுஷன் எப்பவாவது நல்ல படம் கொடுப்பாருன்னு காத்துனே இருக்கேன், பட் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. இப்போ இந்த ஒவ்வொரு படத்தோட ரோஸ்டும் நம்ம சேனல்ல இருக்குது, நீங்க போய் தாராளமா பாத்துக்கலாம். அதுவும் இந்த ராதேஷியாம் டயத்துல எல்லாம் இருந்தல பிரபாஸ் தான் அந்த படத்துல நடிக்கிறாரா இல்ல டூபைக்கு அனுப்பி வச்சிருக்காரா இல்ல இந்த ராதேஷியாம் டயத்திலேயே ஏஎல்லாம் கண்டுபிடிச்சு சிஜி விஎஃப்எக்ஸ் எதனால பண்ணி விட்டாங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த ராதேஷியாம், ஆதி புருஷ், தோ இப்போ வந்துச்சுல ராஜா சாப், இதுல எல்லாம் பிரபாஸை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவரோட அந்த ஃபேஸ் எல்லாம் இருக்குதுல ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குது. அதுவும் அவரோட மூவ்மெண்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரோபோட்டிக் தனமா இருக்குது. என்னடா நடக்குது? அது எப்படி எப்பேற்பட்ட ஹிட் கொடுக்குற டைரக்டரும் ஒன்னாண்டா வந்தா மட்டும்
கோடிகளா கொடுக்குறாங்க. எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. கேஜிஎஃப்க்கு அப்புறமா பிரசாந்த் நீல் வந்தாப்ல, உன் கூட சேர்ந்து சலார்னு ஒன்று பண்ணாரு, ஊத்திக்கிச்சு. கல்கி மொத்த படமும் நல்லா இருக்கும், உன்னோட அந்த இன்டர்வலுக்கு முன்னால வர போஷனை தவிர எப்படி பாரு உன்ன மாதிரி ஒரு பேன் இந்தியா ஹிட் கொடுத்த அந்த புள்ள தான் யஷ். அடுத்தடுத்து என்னமா படம் நடிச்சு போயினே இருக்காரு. கத்துக்கையா அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. இவரை பார்த்து கத்துக்கோடு. ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு பெரிய ஹீரோனா அவரோட மாஸ் மசாலா படத்துல ஹீரோ ஒரு 10-15 பேரை அடிச்சு பறக்க விடுவாப்புல. லாஜிக்கே இல்லாத இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கும். இது மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சாதான் அந்த மாதிரியான படங்கள்லாம் ஓடும், இதுதான் மக்கள்லாம் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் அப்போதைக்கு இருந்தது. அதைத்தான் மக்கள் ரசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாம், அது எல்லா லாங்குவேஜ்லயும் தான் சொல்றேன், இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப் எல்லாம் தாண்டில லாஜிக்கோட படம் எடுக்க தொடங்கிட்டாங்க. அவளையே நம்ம பாலையாவே திருந்திட்டாரியா. அந்த அகண்டாவை மட்டும் மறந்துருங்க. ரீசெண்டா வந்து அவரோட மத்த படங்கள்லாம் பாருங்க. ஆனா நீ மட்டும் தான் நான் இன்னுமே லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் எல்லாம் மக்கள் பாக்குறாங்கன்னு உனக்கு நீயே நினைச்சிட்டு படம் எடுத்துன்னு இருக்க. டேய், இந்த ராஜா சாப்ல கதை இல்லன்றத கூட மன்னிச்சிட வேண்டாம். அது என்னடா ஃபைட் சீன், எவன்டா இந்த மாதிரியான ஐடியா எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது? இந்த படத்தோட கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1965ல காணாம போன தாத்தாவை தேடி ராஜா சாப் கிளம்புறாப்ல. அவங்க தாத்தா பாத்தீங்கன்னா 1965ல ராஜ பரம்பரையா இருந்திருக்காரு. அப்போ காணாம போன தாத்தாவை இப்ப தேடுறாங்க. தேடி போய் பார்த்தா அவங்க தாத்தா செத்து ஆவியாகி பணத்தாசையில ஆவியா அந்த மொத்த சொத்தையும் பாதுகாத்துட்டு வராரு. சோ அவர்கிட்ட இந்த ராஜா சாப் மாட்டிக்கிறாரு. ஓ சாரிங்க, அந்த ஆவி வந்து ராஜா சாப் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. இது பேய் படமா இல்ல இது ஒரு ஃபேண்டசி படமா இல்ல எதுனா மாதிரி உள்ளூல விட வேண்டியதை தூக்கி தியேட்டர்ல விட்டாங்களா அப்படின்னே தெரியாம கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு அண்ணன் பேய் வீடு என்றும் பாராமல் 3 ஹீரோயின்களுடன் சேர்ந்து தன்னோட சிலுமிஷ வேலைகள்லாம் காட்டினு இருப்பாரு. டேய், பேய் வீட்ல இருந்துட்டு கட் பண்ணி டூயட்டுக்கு ஃபாரினுக்கு போனவங்கள இன்னைக்கு தான்டா பாக்குறேன். ஃப்ரெண்ட், லவ், பொண்டாட்டின்னு 3 பேரோடய விளையாடி இருக்க. எதுக்கு? இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இவங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. அதாவது இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, டைரக்டர் மாருதி, அந்த பயவுல என்ன பண்ணிருக்கா, இங்க தமிழ்ல வந்து அரண்மனை சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஹே இங்க பாருங்களேன், பேய் படம்ன்ற பேர்ல ஒரே கதையா 4 வாட்டி வெறும் ஹீரோயின்ஸோட தொப்புளையும் தொடையுமே காட்டி ஓட வச்சுட்டாங்க. நல்லா பாத்துக்கிட்டல, இதே மாதிரி போய் நாங்க தெலுங்குல பண்றோம் அப்படின்னு பிரபாஷ் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டணும் போய் கிளிகிளிப்பு சீன்ஸுக்காக கொஞ்சம் அரண்மனை சேர்த்துக்கலாம், ராஜா காலத்து சீன்ஸுக்காக கொஞ்சோண்டு புலி சேர்த்துக்கலாம், அப்புறம் பேய் கதைன்னு எதனாவது சொல்லணும்ல, கொஞ்சம் புதுசா சொல்றேன்ற பேர்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். டேய், இது பேய் படமா இல்ல காஜி படமா இல்ல சைக்காலஜிக்கல் எங்கேயோ கூட்டிட்டு போறீங்களே, இது அந்த மாதிரி படமா இல்ல மந்திர தந்திரம்னு ஏதோ கதை விடுறீங்களா அந்த மாதிரி படமானு என்ன படம்னே தெரியாம ஏதோ ஒரு கர்மத்தை கிண்டி வச்சிருக்கீங்களே. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல எதுனாவது ஒரு கதை சொல்ல தொடங்கிடுவானா, அந்த டயத்துக்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வச்சு ஒரு கதை சொல்ல தொடங்கிடுவானா. இங்க ஒரு கப் இருக்குதா, அந்த கப்பை வச்சு டீ குடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த பக்கமா ஒரு பஸ் வந்துருச்சான். திடீர்னு அந்த பஸ்ல ஏறி போகலான்னு போகும் பொழுது அப்போன்னு பார்த்து ஒரு காக்கா பறக்க அந்த காக்கா ஆகி போயிருச்சான். இப்ப இந்த கதையில எதனால லாஜிக் இருக்குதா இல்ல லாஜிக் இருக்கான்னு கேக்குறேன். இது மாதிரி தாங்க இந்த மொத்த படமும் இருக்கும். இந்த மொத்த படமுமே இப்படிதான் இருக்கும். இந்த படம் தொடங்குனதும் ஐயோ தாத்தா 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 எங்க இருக்கீங்க அப்படின்னு பாட்டியும் பேரனும் அல்லோல கல்லோல பட்டுட்டு திரிவாங்க. தாத்தா இருக்கிற இடம் தெரிஞ்சதும் பேரன் தேடி போவாப்ல. அப்படி தேடி போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பாத்துருவாரு. பொண்ணை பார்த்ததும் பொண்ணு 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 அப்படின்னு போயிருவாரு. ப்ரோ அந்த தாத்தா எவனோ அந்த டைரக்டருக்கு சொல்லிட்டு இருப்பான் போல, ப்ரோ பிரபாஸை வச்சு படம் பண்றீங்க, எப்படியும் எவனும் வரமாட்டான் பாக்குறதுக்கு, ஒரு 3 ஹீரோயினை போட்டு விடுங்க, எல்லாருக்கும் நல்லா தொப்புளும் தொடையும் தெரியற மாதிரி சீனை வச்சு விடுங்க, உளுந்துருவானுங்க. ப்ரோ 3 ஹீரோயினா எப்படி படத்துக்குள்ள கனெக்ட் பண்றது? ஓ நீ பண்றதெல்லாம் லாஜிக்கோட தான் பண்ற, வச்சு உடைய 3 ஹீரோயினை ஹீரோ லவ் பண்றாருன்னு. ராஜா சாப் பெரிய மைனர் குஞ்சு, அப்படியே படம் பூரா 3 பொண்ணுங்களும் ராஜா சாப் அப்படின்னே திரியறாங்க. இல்ல புரியல, சுந்தர்சி அப்படி படம் பண்றாருன்னா அரண்மனை சீரிஸ்ல கொஞ்சம் கதை இருக்கும், கொஞ்சம் கிளிகிளிப்பு சீன்ஸ் இருக்கும், இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல காமெடி செமையா ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் அந்த மாதிரியான படங்கள்லாம் ஓடிச்சு. இது என்ன கர்மம் இல்லைங்க, குர்மா. இந்த படத்தை இன்ச் பை இன்ச்சா சொல்றேன். நான் முன்ன சொன்னேன்ல, கப்புல டீ குடிச்சு பஸ் வந்து காக்கா தூக்கி போய் அந்த ஸ்டோரியோட ரிலேட் பண்ணிக்கங்க. படம் ஓபன் பண்ணா இதுதான் பேய் படமாச்சே. பேய் படம்னாலே சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஆரம்பத்திலே ஒரு அரண்மனையை காட்டுவாங்க, அங்க ஒரு அரலூசு போய் மாட்டிக்கும். அது போல இங்கேயும் அதே அரண்மனை, அதே மாதிரி ஒரு அரலூசு போய் மாட்டிக்குது. இப்போ கட் பண்ணா என்ன வரும்? கரெக்ட், ஹீரோ என்ட்ரி. பொண்ணுங்க கிட்ட ஈவ்டீசிங் பண்றாங்க, ஹீரோ அங்க வந்து காப்பாத்துறாரு. பெண்கள்கிட்ட பூவை காட்டி பழகணும், புஜத்தை காட்டி இல்லை. பூக்களையும் பெண்களையும் கஷ்டப்படுத்தவே கூடாது. பரம்பரை இதே இருக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது.
பொண்ணை காப்பாத்துற ஹீரோ ரொம்ப பழைய டெம்ப்ளேட். அதாவது சார் கையில எல்லாம் சண்டை போட மாட்டாப்ல, கால்ல தான் கதகளி ஆடுவார். கதகளி என்னதான் அசிங்கமா பண்ற ஸ்டைல்ஸ். ஹீரோ என்ட்ரி முடிஞ்சா என்ன வரும்? தூக்கம் வரும். எவன்டா அது உண்மையா சொல்றது? அது இல்ல, ஹீரோ என்ட்ரிக்கு ஒரு சாங். என்னப்பா அது மண்ணாரி எல்லாம் ஒண்ணு கூடுது? ரெபெல் ஸ்டாராமா கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லங்க. சாங் வைக்கிறோம் என்னன்னு ரெபெல் ஸ்டார்னே சாங் வச்சிருவோம். ஏன் சார் நீங்க தளபதி தலைவர் தலன்லாம் சாங் வைக்கும் பொழுது நாங்க ரெபெல் ஸ்டார்னு சாங் வைக்க கூடாதா? வைக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த படம் பாக்குற மாதிரி இருக்கணும். ஐயப்பா இவன் இன்னும் பாகுபலியிலே இருக்கான்பா. சார் நீங்க பேன் இந்தியா நம்பர் 1 அந்த காலம் அந்த காலம் 2015. இப்ப வேணும்னா பேன் இந்தியா காமெடி ஸ்டார், பேன் இந்தியா கிரிஞ்ச் ஸ்டார், பேன் இந்தியா மொக்க ஸ்டார் இப்படி எதனாவது வச்சுங்க, பக்காவா இருக்கும். இருந்தாலும் ஆதி புருஷ், ராதேஷியாம் இது போன்ற காவியங்களுக்கு அப்புறமாவும் பேன் இந்தியா நம்பர் 1 சொல்றோம்னா இன்னும் தைரியம் இருக்கணும். சரிங்க, இந்த சாங் முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டியும் பேரனும் சேர்ந்து தாத்தா 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 இப்படினே திரிவாங்க. ஏன்னா பாட்டிக்கு அல்சைமர், அதாவது அடிக்கடி மறந்துடுவாங்க. பாட்டிக்கு தாத்தா ஞாபகம் இருக்கும், பேரே ஞாபகம் இருக்கும், மற்றும் கூட இருக்கவங்க எல்லாம் ஞாபகம் இருப்பாங்க. ஆனா மத்ததெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சோ இப்பேற்பட்ட பாட்டியும் பேரனும் எப்பயோ ஓடி போன தாத்தாவை தேடின்னு இருக்கும் பொழுது டூர் போய் வந்த ஒருத்தனோட போட்டோல தாத்தா போஸ் கொடுத்துன்னு இருக்காரு. எங்க ஹைதராபாத்ல. அண்ணா ஹைதராபாத்துக்கு கிளம்புறாப்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், இவருக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இவர் மேல கண்ணு எந்த அளவு தூரம்னா, அர்ஜென்ட்டா 4 கான்ஸ்டபிள் அனுப்பி ஊரு ஃபுல்லா தேட சொல்லு. இப்போ சார் தாத்தாவை தேடி போறாருல, போலீஸ்ல தாத்தாவை தேடுறதுக்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேக்குறாங்க. லஞ்சம் கொடுக்கறதுக்காக மணியோட ராஜா சாப் கிளம்பி போறாரு. கிளம்பி போற வழியில ஒரு பொண்ணை பாத்துறாரு. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. எப்படி இந்த கால்ல சண்டை போடுறது, ஆட்டோல ட்ரிஃப்ட் அடிக்கிறது, இதெல்லாம் டைரக்டர்ஸே சொல்லிட்டு வருவாங்களா இல்ல நீங்களா கேப்பீங்களா? ஏன் எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டான்னு கேக்குறேன். சினிமால இதெல்லாம் அழிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு ப்ரோ. கரண்ட் ட்ரெண்டுக்கு வா ப்ரோ. இப்போ காமெடியா என்ன தெரியுமா, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ஒரு நன், அதாவது கிறிஸ்டியானிட்டியில கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த மாதிரியான பொண்ணுங்கள்லாம் ஆசாபாசங்கள்லாம் தொடர்ந்து கல்யாணமே வேணாம் அப்படின்னு போயிருவாங்க. அவங்கள பார்த்தவுடன் சாருக்கு காதல். சரி ப்ரோ, அந்த பொண்ணு லவ் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆனா இப்போ கடவுள் வந்திருக்காது என் சோல்மேட்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. டேய் என்னடா வீரபாகு பேக்கரி காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, கடவுள் சொன்னாலும் சொல்லிருப்பாரு, தயவு செஞ்சு நன்னாகிறேன்னு ஏன் தாலியே தான் இருக்காத தெய்வமே, உனக்கு நாளைக்கே ஒருத்தன் அனுப்பி வைக்கிறேன்னு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த 5 லட்சத்தோட இருக்க ராஜா சாப் சர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது, அங்க ஒரு சின்ன பொண்ணோட ஆபரேஷனுக்கு கிரவுட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து மனமுருகன ராஜா சாப் அந்த 5 லட்சத்துல 3 லட்சத்தை டொனேஷனா கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. போலீஸ்க்கு மீதி 2 லட்சத்தை கொடுக்குறாரு. இப்ப போலீஸ் கேக்குறாங்க, ஏன் பாவ தாத்தா காணாம போனாருன்னு. அந்த மொக்க கதையை கேளுங்க. இவங்களோட அரண்மனையில இருந்த ஒருத்தர் நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடி போயிடுறாரு. அவரை பிடிக்க போன தாத்தா திரும்பி வரல. இதுதான் அந்த பிளாஷ்பேக். இப்போ அந்த நகையோட ஓடி போனது யாரு தெரியுமா? கெஸ் பண்ணுங்களேன். நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. சமுத்திரகனி. அவர் ஓடி போனது எப்போ தெரியுமா? 1965ல. அப்படின்னு பார்த்தாலும் 2025ல 60 வருஷம் ஆகுது. அப்ப அவருக்கு ஒரு 30 வயசு இருந்திருந்தாலும் 2025ல அந்த மனுஷனுக்கு ஒரு 90 வயசாவது இருக்கணும். தட் 90 வயசு தாத்தாவை பாக்குறீங்களா? கங்கா தேவி தேவநகர சமஸ்தான வாரிசு. வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். 90 வயசுல இவ்வளவு இளமையா இருக்கீங்களே தாத்தா, எப்படி? உங்க இளமையின் ரகசியம் என்ன? சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்போ இந்த போலீஸ்க்கு 2 லட்சம் தானே கொடுத்தாரு. எங்கடா 5 லட்சத்தை காணோம்? 5 லட்சத்தோட போலீஸ் பக்கம் வாங்கடான்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா சாபையும் ராஜா சாபோட மாமா விடிவி கணேஷ் அவரும் ஒரு போலீஸ் தான், இந்த 2 பேரையும் துரத்திடுறாரு. இப்போ இந்த 5 லட்சத்துக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வராங்க. யாரு? மாளவிகா. அவங்க வந்து, நான் உங்க தாத்தாக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது, தாத்தாவை நேர்ல பார்த்து தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவங்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த 5 லட்சம், அதை புடிங்கின ஒரு திருடன் ஓடுறான். அவனை துரத்திட்டு ராஜா சாப் ஓடுறாரு. அங்க போனா நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த பைக் ஃபைட் சீன்ஸ், அப்புறம் குருவி ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் வருது.
டேய் இதெல்லாம் குருவி டயத்திலேயே போட்டாடிச்சு அப்பவே பேன் பண்ண சீனாச்சடா. இதெல்லாம் இன்னுமாடா ஓடும்னு நினைச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய தற்குறிசா இருப்பீங்கடா. யாரா நீங்களா? இப்போ அந்த தாத்தாவை தேடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க. ராஜா சாப், டிவி கணேஷ், மாளவிகா. ஆள் சேர்க்கறாங்க அரண்மனைக்கு போறதுக்கு. ப்ரோ அப்ப அந்த மத்த ஹீரோயின் அந்த நன் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ருக்கோ ஜாரோ. இப்போ அந்த மாளவிகா இருக்காங்கல்ல அவங்களோட இருக்கத அந்த நன் பொண்ணு பாத்துறாங்க. பார்த்துட்டு கோவிச்சிட்டு போயிருவாங்க. மீன்வைல் இந்த நன் பொண்ணுங்கலாம் லவ்வே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதுல வெக்ஸ் ஆகி புடிச்சிட்டு ஃபுல் போதையில ஹீரோ இருக்கும் பொழுது மாளவிகா ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்க்கக்கூடிய நம்ம ராஜா சாபுக்கு அந்த நன் பொண்ணு மாதிரியே மாளவிகா தெரியுறாங்க. இதுல உணர்ச்சி வசப்பட்டு நைட்டோட நைட்டா மாளவிகா கூட மேட்ரை முடிச்சிடுறாரு அண்ணன். குடிச்ச வெறியில அவ மேல இருந்த காதலை எல்லாம் இவங்க மேல நீங்க கொட்டிட்டீங்களே ஐயா. வித் லவ் பாய். டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா நீ. டேய் நீ வந்தது எதுக்கு? தாத்தாவை தேடுறத தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கப்பா. இவன் தெரியாமலாம் மேட்டர் பண்ணிருக்க மாட்டான் மேடம். தெரிஞ்சாதான் பண்ணிருப்பான். இப்ப தெரியாத பண்ண மாதிரி சீனா போடுறான். இப்போ இந்த கதையை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பண்ணவா. இப்போ அந்த நன் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க பேங்க்குக்கு போறாங்க பணத்தை டெபாசிட் பண்றதுக்காக. அங்க பாத்தீங்கன்னா நம்ம காணாம போன தாத்தா நிக்கிறாப்ல. லைன் பெருசா இருக்குதுன்னு அந்த தாத்தா கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தை டெபாசிட் பண்ண சொல்றாங்க. ஆனா தாத்தா பணத்தோட எஸ் ஆயிடுறாரு. மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ்ல ராஜா சாபோட தாத்தா தான் இவர்கிட்ட போய் பணத்தை வாங்கிக்க அப்படின்னு ராஜா சாபோட நம்பரை கொடுத்துறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு தெரியாது இவர் தான் ராஜா சாப்னு, ராஜா சாப்க்கு தெரியாது இவங்க தான் அந்த நன் பொண்ணுன்னு. இப்படி வேற சைடுல ஒரு கதை ஓடின்னு இருக்கும். இப்போ ஊர்ல விட்டுட்டு வந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா தாத்தாவை தேடி அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. அல்சைமர் வந்த பாட்டிக்கு பஸ் ரூட் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்க கேட்க கூடாது. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் மறந்துடுவாங்க ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம். இவங்க ஃபுல் மேக்கப்ல அலைஞ்சு இருக்கும் பொழுது பாட்டியை தூக்குறதுக்கு ஒரு கேங் வராங்க. அங்க வராரா ராஜா சாப். பட் இந்த வாட்டி ராஜா சாப் ஃபைட் நெகி. நீங்களே பாருங்களேன். எதுக்கு சார் இப்ப மேடம் கரெக்ட் ஹவுஸ் போட்டு விட்டீங்க? நாங்களும் எவ்வளவு நாள் தான்ப்பா சாங்லயே கிளாமரை காட்டுறது. சோ ஃபைட்லயே நாங்க காட்டுவோம் கிளாமர். டேய் பேய் படம்னு சொன்னீங்களே பேய் எப்படா காட்டுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது தாத்தாவை தேடி ராஜா சாப் தர்காவுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி நிக்கிறாரு. அவரை துரத்துறாரு. ஏன் துரத்துறாரு எதுக்கு துரத்துறாருன்னு தெரியாது. ஆனா துரத்துறாரு அவ்வளவுதான். அவரை துரத்தி அச்சு பூச்சி கேட்டா என்ன சொல்றாருன்னா மாளவிகா மோகனோட தாத்தா தான் சமுத்திரக்கனியா. ஆக்சுவலி ராஜா சாபோட தாத்தா சஞ்சய் தத் இருக்கார்ல அவர் ஒரு பணத்தாசை பிடித்த பேயன். அவன் ஒரு காட்டுக்குள்ள இருக்கதா சேதி. நான் அவனை தேடி அந்த காட்டுக்குள்ள போனேன். ஆனா அந்த மொத்த காட்டுலயும் அவனை காணோம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவாப்ல. இமீடியட்டா நெக்ஸ்ட் சீனே ராஜா சாப் போறாரு. ஒரு மலை உச்சி மேல நின்னு பாக்குறாரு. அங்க ஒரு அரண்மனை தெரியுது. வாங்க ப்ரோ அப்படின்னு உள்ள கிளம்பி அரண்மனைக்குள்ள போயிடுறாரு. இப்போ நான் சொன்னேன்ல இவ்வளவு நேரம் ஒரு கதை. அந்த கதையில எதுனாவது ஒரு லாஜிக் இருக்குதா இல்ல சீனாவது ஒரு ஆர்டர்ல இருக்குதா இல்ல கதையில அந்த கோர்வையாவது இருக்குதா? டேய் குழந்தை புள்ள ஒரு கதை சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கும். சீன்ல ஒரு ஆர்டர் இருக்கும். எதுனாவது அதுல இருக்கும். யாரா நீங்களாம் கதை எழுதுன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு என்னத்தையும் எழுதி வச்சிருக்கான். தியேட்டருக்கு படம் பண்றோன்னு எவனாவது போய் சொல்லி புரியுவீங்களா? அரண்மனைக்குள்ள போனா என்னங்க உள்ள மாட்டிப்பாங்க வெளியே வர முடியாது. இங்க இருந்த டோர் எங்கடா? காலாகாலமா காட்டுற அதேதான். அதை சொல்லி உங்க காதை கடிக்க நான் விரும்பல. இப்ப உள்ள ராஜா சாப் மாளவிகா அப்புறம் அந்த நன் பொண்ணு தாத்தா கிட்ட பணத்தை வாங்குறேன்னு அந்த அரண்மனைக்கு வருவாங்க. இது போக ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு ராஜா சாபை தேடி அந்த அரண்மனைக்கு வந்துருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் யார் அந்த அரண்மனைக்கு போறதுக்கு வழி சொல்றான்னு தான் தெரியல. ப்ரோ அப்ப அந்த பேயாவது மயிராவது. இதுல காமெடி என்ன தெரியுமா? அந்த பேய் இவங்கள ஒண்ணுமே செய்யாது. அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து ராஜா சாப்க்கு லவ் டார்ச்சர் கொடுத்துன்னு இருப்பாங்க. ராஜா சாப் இந்த காத்து வாக்குல 2 காதல் படத்துல மாதிரி 3 பொண்ணுங்கள்ல யார லவ் பண்றேன்னு சொல்லாம சஸ்பென்ஸ் வச்சுனே இருப்பாரு. யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்? Tell me the truth. இந்த மைனர் குஞ்சி ராஜா சாபோட கலவரத்துல சஞ்சய் தத்து பேய் அலறின்னு வீட்டை விட்டுட்டு வெக்கேஷன் போற அளவுக்கு 3 பேரோட அட்டகாசம் அமர்க்கலமா இருக்கும். இவனுங்க இந்த 3 பொண்ணுங்களை நம்பித்தான் மொத்த படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த பேய்க்கும் வில்லனுக்கும் சண்டை நடக்கும். அது எப்படின்னா அந்த பேயும் வில்லனும் தலைக்கீழ அதாவது அந்த அரண்மனையோட மேல் கூரையில சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இப்ப அந்த அரண்மனையில இருக்கவங்களும் அந்த 3 பொண்ணுங்களும் கீழ இருந்து மேல பாக்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு சீன் வச்சா தான் டாப் ஆங்கிள் ஷாட் வைக்கணும் பாரு அப்படின்னு அந்த 3 பொண்ணுங்களோட கிளீவேஜ காட்டலாம் அப்படின்னு இதுக்காகவே சிஜி விஎஃப்எக்ஸ் பண்ணி இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா? அருமைடா அருமை. அங்க நிக்கிற நீ கை கொடு. அந்த பொண்ணுங்களோட கிளீவேஜ் மேல வச்ச நம்பிக்கை உன் கதை மேல வச்சிருந்தா இந்நேரம் படம் உருப்பட்டிருக்கும்ல. இந்த கிளீவேஜ் சீன் எல்லாம் சொல்றப்போ தாங்க இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. காமெடி என்னன்னா இந்த மொத்த படமும் செட்டுக்குள்ளார தான் நடக்கும். நாட் ஓன்லி அரண்மனை. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல பிரபாஸோட என்ட்ரி இருக்குல்ல அதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே மொத்த படமும் செட்டு பிளஸ் சிஜி கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் என்னென்னமோ கர்மம்லாம் இருக்குது. ஆக மொத்தம் லைவ் லொகேஷன்றதே கிடையாது. சரி இவனுங்க பண்ண செட் ஒர்க்காவது நல்லா இருக்குமான்னு கேட்டா பொதுவா ஒரு படத்துல செட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது செட்டுனே சொல்ல
சொல்ல முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள தான் ஆர்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல கஷ்டப்பட்டு இது செட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே செட்டு போட்ட மாதிரியே இருக்கும். படம் தொடங்குறதுல இருந்து முடியும் வரைக்குமே நீங்க வேணா என்னலாம் இதுல எத்தனை செட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். அப்படியே இந்த மொத்த படமுமே ஒரு செட் டிராமா பார்த்தா மாதிரியே இருக்கும். இதுக்கு அடிஷனலா கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு வேற ஒண்ணு இருக்குது. அது ஒண்ணும் இல்ல, அண்ணா ஒரு 200-300 கோடி செலவு பண்ணி படம் பண்றீங்கன்னா அதுல எப்படி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கான டுட்டோரியல் வீடியோ பண்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆதி புருஷ் பார்த்திருப்பீங்க, அதுதான் மெயின் டுட்டோரியல் வீடியோ. அதை தொடர்ந்து நீங்க ராஜா சாபும் பார்க்கலாம். படத்துல விஎஃப்எக்ஸ்ல பூனை வருது, அரண்மனைக்குள்ள ட்ரெயின் வருது, ஒரு காடே விஎஃப்எக்ஸ்ல வருது. இது போக சஞ்சய் தத் மந்திரவாதி கிட்ட போறேன்னு ஒத்த கண்ணு மந்திரவாதி கிணத்துக்குள்ள பேயாது என்ன கர்மனே தெரியல. இது போக பொண்ணுங்களோட கிளீவேஜ காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன். கிளைமேக்ஸ்ல எல்லாம் பார்த்தா அண்ணா முதல்ல கூட சண்டை புடிச்சுன்னு இருக்காரு. டேய் எதுக்குடா அதெல்லாம்? கதைக்கு எதுக்கு எதனாவது சம்பந்தம் இருக்குதா? கதையில இதெல்லாம் தேவையான்னு கேட்டீங்கன்னா இந்த கதையே தேவையில்ல. இதுல இதெல்லாம் இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்ற நிலைமையில போயின்னு இருக்குது. பிரம்மாண்டம் எதுக்கு சார்? இவ்வளவு பிரம்மாண்டம் வெற்றிக்கு தான். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அண்ணனுக்கு சாங் வைக்கலன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிப்பாங்கல்ல. அதனால இடை நடுவுல அண்ணா பிரேக் விட்டுட்டு பேய் வீட்ல இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் ஒவ்வொரு பொண்ணுங்களோட டூயட் பாட்னு வருவாரு. அதாவது நீங்கலாம் பேய் படத்துல இருக்கீங்கல்ல, அந்த பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்திருப்பீங்கல்ல, அதுதான் டைரக்டர் பிரேக் விடுறாராமா. பிரேக். டேய் இந்த மாதிரி ஒரு காவியத்தை எடுத்துட்டு எப்படிடா படம் நல்லா இல்லனா வீடு தேடி வாங்கணும் உங்களால சொல்ல முடியுது? எதுடா உங்களுக்கு இந்த மாதிரியான கான்ஃபிடென்ட்லாம் கொடுக்குது? அது சரி, எல்லாரும் தான் பேய் படம் பண்றாங்க, நீங்க என்ன பேய் படத்துல புதுசா பண்ணிட போறீங்க அப்படின்னு நீங்க யாரும் கேட்ற கூடாதுன்றதுக்காக எப்படின்னா இந்த பேய் வீட்டுக்குள்ள போனதும் உள்ள வந்தவங்க எல்லாம் பேய் ஹிப்னோடைஸ் பண்ணிடுது. அவங்களோட மைண்ட கண்ட்ரோல் எடுத்து அந்த பேய் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கற்பனை உலகமான அந்த அரண்மனைக்குள்ள தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. என்னைக்கு அந்த பேயோட கண்ட்ரோலை தாண்டி அவங்க எல்லாம் சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வெளியே வருவாங்களாம். என்னப்பா மாருதி டைரக்டர் Stranger Things 4 from Telegram. இந்த அரபோத டைரக்டர் டெலிகிராம்ல Stranger Things அரையும் குறையுமா டவுன்லோட போட்டு பார்த்துட்டு இத சொல்லி பிரபாச வேற ஏமாத்தி இவ்வளவு பெரிய காவியத்தை எடுத்திருக்கனா நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த ராஜா காலத்துல ஒரு ஓடு விடுறேன் பாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த ராஜா சாபோட பாட்டி பெரிய ராஜவாரிசா இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னதானம் கொடுப்பாங்க. அப்ப பிச்சைக்காரனா இருக்கக்கூடிய இந்த சஞ்சய் தத் வரிசையில போகாம அப்படியே முன்னால பாஞ்சு போய் அந்த அன்னதானத்தை வாங்குவாப்ல. இதுல காவலாளிகள் எல்லாம் சப்புன்னு அரைஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல காண்டான சஞ்சய் தத் மலையில இருக்க கூடிய மந்திரவாதியை பார்த்து மந்திரம்லாம் கத்துன்னு வந்து அந்த அரசிய வசியம் பண்ணி அந்த சமஸ்தானத்துக்கே ராஜாவாகி சொத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுறாரு. யோ இது புலி பிளாஷ்பேக் ஆச்சே. டேய் இதெல்லாம் புலி வந்தப்பவே காரி துப்பி அனுப்பியாச்சேடா. ஆமாங்க, பொதுவா ஒரு கதையை சொல்றேன்னா எதுனாவது நல்லா ஓடின படத்துல இருந்து தான் சுருட்டிட்டு வருவாங்க. ஆனா இவனுக்கு கொஞ்சம் புதுசா பண்ணுவோன்னு எதெல்லாம் ஓடாத படமோ அதெல்லாம் தேடி தேடி போய் அங்க இருந்து சுருட்டுவோன்னு சுருட்டிட்டு வந்தீங்க பாத்தீங்களா. கிரேட் தலைவா, கிரேட் தலைவா, யூ ஆர் கிரேட். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு ஒரு புது சீனை பாக்குற மாதிரியே இருக்காது. நான் முன்ன சொன்னல, அரண்மனை, காத்துவாக்குல 2 காதல், புலி, Stranger Things, இது போக குருவி கங்குவாலாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. பிரபாஸ் ப்ரோ ஏன் ப்ரோ அந்த பொழப்பு? ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டைம் 1 வீக்கா ஓட்டி ஓட்டி பாக்குறேன், முடியல, என்னால முடியல. இல்லப்பா வேணாம்பா விட்டுருவோம், ஒரு வீடியோக்காக உசுரோடையா விளையாடுறது அப்படின்ற முடிவுக்கெல்லாம் போயிட்டேன். பட் நம்ம சேனலோட லாஸ்ட் 2 வீடியோட கமெண்ட் செக்ஷன் பூரா பாத்தீங்கன்னா எல்லா பயல்களும் எங்கப்பா அந்த ராஜா சாபோட ரோஸ்ட் அப்படின்னு கேட்டுனே இருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு கிழமைக்கு மேல ஓட்டி ஓட்டி பார்த்து உசுரோட விளையாடி இந்த வீடியோவை போட்டிருக்கேன்டா. ஒழுங்கா எல்லாரும் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு அது என்னப்பா ஹைப்பையும் ஏத்தி விட்டுட்டு போங்க. இந்த படத்தெல்லாம் எனக்கு எப்படி ரோஸ்ட் பண்றதுன்னு கூட புரியல. ஏன்னா இந்த படமே என்ன கர்மன்னு தெரியல. இதுல ரோஸ்ட்டுக்கு நான் எங்க போறது? இந்த படத்தை பார்த்து முச்சதும் முத வேலையா போய் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு தான் தேடி பார்த்தேன். 400 crores, 400 கோடியா. இதுல பிரபாஸோட சம்பளம் மட்டும் 200 கோடி, அதர் ஆர்டிஸ்டுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம்லாம் ஒரு 100 கோடின்னு வச்சாலும் மிச்சம் இருக்கிறது 100 கோடி. இந்த 100 கோடியை வச்சு இவனுங்க எடுத்த குப்பை தாங்க இந்த படம். நோ லைவ் லொகேஷன், எல்லாமே செட்டு தான். பொதுவாவே பெரிய ஹீரோஸோட படம்னாலே கிரவுட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக செட்டு தான் போடுவாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செட்டுனே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு லைவா இருக்கும். பட் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை வச்சுட்டு இவனுங்களால ஒரு செட்டு கூட உருப்படியா போட முடியல. சரி அந்த 100 கோடியை வச்சு விஎஃப்எக்ஸ் ஆவது நல்லா பண்ணீங்களான்னு கேட்டா சுட்டி டிவில போற அனிமேஷன் மூவிஸே தோத்து போற அளவுக்கு ஒரு மட்டமான விஎஃப்எக்ஸ். சர்ராப் அந்த 100 கோடியை வச்சு என்னதான்டா பண்ணீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். தமிழ்ல வெளிவந்த பெரிய ஹீரோஸோட படங்கள் ஃபிளாப் ஆன படங்கள் தான். அதோட கதை, உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா இருந்தாலும் பெஸ்டான ஒரு அவுட்புட் கொடுத்திருப்பாங்க. அதோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட், அதாவது சேலரி எல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த படத்தோட மேக்கிங்க்கு செலவு பண்ண பட்ஜெட்டை மட்டும் சொல்றேன் கேளுங்க. 1000ல் ஒருவன் மொத்த படத்தோட பட்ஜெட்டே சேலரி எல்லாம் சேர்த்தே 32 கோடி. பீஸ்ட் சேலரி எல்லாம் போக ஒரு 30-35 கோடி. கங்குவா சேலரி எல்லாம் போக ஒரு 200-250 கோடி, which is 3D மூவி. 24 சேலரி எல்லாம் போக ஒரு 20-30 கோடி. விவேகம் ஒரு 30-35 கோடி. அதெல்லாம் கூட விடுங்க. ரீசெண்டா ஹிப் ஹாப் தமிழ்ல ஆதி ப்ரோவோட ஒரு படம் வந்தது, கடைசி உலக போர்னு. அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே ஒரு 20-25 கோடி தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு
ஹை பட்ஜெட் படத்துல இருக்கக்கூடிய VFX அளவுக்கு குவாலிட்டியா பண்ணிருப்பாங்க. அவ்வளவு ஏங்க, நான் இப்ப சொன்ன பல படங்களோட கதை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே மொக்கையா இருந்தாலும் அந்த படத்தை அட்லீஸ்ட் போர் இல்லாம எரிச்ச மயிர் இல்லாம பாக்குறதுக்கு மேக்கிங்ல ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்திருக்காங்கல்ல. கொடுத்த பட்ஜெட்டை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணி மேக்கிங்லயாவது ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்திருக்காங்கல்ல. அந்த மேக்கிங்காகவே அந்த படத்தை பார்த்துட்டு வரோம்ல. டேய், ஒரு 30-40 கோடியை வச்சே ஒரு பெஸ்டான அவுட்புட்டை கொடுக்க முடியும்னா நீங்க 100 கோடியை வச்சுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் 0 பட்ஜெட்ல, அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேன் பவர், இதை மட்டுமே வச்சு 0 பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான குவாலிட்டியில ஃபைண்ட் மீ அப்படின்னு ஒரு சீரிஸ் எடுத்து யூடியூப்ல விட்டுருக்காங்க. எனக்கு அமைச்சிருந்தாங்க. நான் அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு 0 பட்ஜெட்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மட்டுமே வச்சு இவ்வளவு பெஸ்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியுமான்னு கீழே லிங்க் கூட கொடுக்குறேன், போய் பாருங்க. இவ்வளவு எல்லாம் பண்ணும் பொழுது 100 கோடியை வச்சுட்டு நீங்க என்னடா சோக் பண்ணி வச்சிருக்கீங்க? சோக் ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இதுல இன்னொரு கடுப்பு என்ன தெரியுமா? இவனுங்க பண்ணி வச்சிருக்க மேக்கிங்கே இவ்வளவு மட்டமா இருக்குதுன்னா, பிரபாஸ் தி ரிபெல் ஸ்டார், இந்த மனுஷன் நடிக்கிறேன்ற பேர்ல நவரசத்தையும் நடுமுக்குல கொண்டு வந்து நடனமாடிட்டு இருக்காப்ல. இல்ல இதெல்லாம் ஸ்டைல்னு நினைச்சு பண்றாரா இல்ல என்ன கருமோனே தெரியல. இதெல்லாம் எந்த அளவு தூரத்துக்கு இருக்குதுன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்குது. தான் நடிக்கிறேன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு அதை நடிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா எந்த அளவு தூரத்துக்கு எரிச்ச வருமோ. அதுக்கு சற்றும் சளைக்காமல் இந்த படத்துல பிரபாஸோட ஆக்டிங் இருந்தது. இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் எந்த படத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு காண்டானது இல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு என்னப்பா ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சது கூட இல்ல. நான் என்ன மாதிரியான டைப்னா, ஒரு படம் மொக்கனே தெரிஞ்சாலும் அது ஏன் மொக்கையா இருக்கு அப்படின்னு தேடி போய் பார்க்கக்கூடிய டைப். என்னையே சாட்சி போட்டீங்களேடா. நீங்களாம் எப்படிங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? எனக்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு காண்டாகுதா இல்ல நீங்களாம் பார்க்கும்போது கூட உங்களுக்கும் இப்படித்தான் காண்டாச்சா? இல்ல என்ன ஏது சமாச்சாரம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா படம் பண்ண முடியாம எவ்வளவோ டைரக்டர்ஸ் வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவனுங்க என்னன்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை வச்சுட்டு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் இந்த காண்டுக்கு முக்கிய காரணமே. அப்புறம் என்னங்க, கீழே பாருங்க நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்கும், போற பார்க்கலாம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.